இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாமே மாயை அப்படிங்கிறது என் கண்ணுக்கு தெரிய ஆரம்பிச்சது. அதாவது அந்த பொண்ணாகட்டும் பொருளாகட்டும் எல்லாம் பூமியிலேருந்து தான் எடுத்துக்கிட்டோம். அதை திருப்பியும் வந்துட்டு நம்ம இங்கேருந்து கொண்டு போக முடியாது, திருப்பி இந்த பூமியிலே தான் விட்டுட்டு போனோம். இடையில கொஞ்ச நாள் பார்த்தீங்கன்னா இந்த மாயையான உடம்புல அதை பூட்டிக்கிட்டு இருக்கேன், அதை என் கையில் வச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறது எனக்கு கொஞ்சம் நல்லா தெரிய ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு அது மேலே இருக்க பற்றுதல் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக போயிடுச்சு. போனதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா என் மனசு முழுமையாக இறைவனை சரணடைந்து விட்டது. இப்போ எனக்கு பொண்ணும் பெருசு இல்லை, பொருளும் பெருசு இல்லை, எனக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த சிவம் தான் பெருசு அப்படிங்கிற முடிவுக்கு நான் வந்துட்டேன். அந்த அளவுக்கு சக்தியான மந்திரம் தான் நம சிவாய அப்படிங்கிற மந்திரம். நீங்க என்னதான் பொன் பொருள் மீதோ அல்லது உலக பற்றுதல் மீது நீங்க பற்றுதல் வச்சிருந்தாலும் இந்த நம சிவாயங்கிற மந்திரத்தை நீங்க தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கீங்க அப்படிங்கும்போது அது இந்த உலகமே மாயை அப்படிங்கிறத உங்களுக்கு ரொம்ப தெளிவாக காமிச்சு கொடுத்துரும். அப்போ அதை உருவேற்றிக்கிட்டே இருக்கீங்க அப்படிங்கும்போது ஒரு